அத்தியாயம் 1. முயற்சிக்க வேண்டாம். உண்மையான மகிழ்ச்சி வெற்றியை தேடுவதிலிருந்து அல்ல, ஆனால் வாழ்க்கையின் குறைபாடுகள் மற்றும் வரம்புகளை ஏற்றுக்கொள்வதில் இருந்து வருகிறது. முக்கிய புள்ளிகள். எப்போதும் நேர்மறையான எண்ணம் மட்டுமே வேண்டும் என்பது விரக்திக்கு வழிவகுக்கிறது. சிக்கல்களை தீர்ப்பதில் இருந்து மகிழ்ச்சி வருகிறது, அவற்றை தவிர்ப்பதில் அல்ல. நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவற்றில் கவனம் செலுத்துங்கள், மீதமுள்ளவற்றை விடுங்கள். அத்தியாயம் 2. மகிழ்ச்சி ஒரு பிரச்சனை. மகிழ்ச்சி என்பது அர்த்தமுள்ள சிக்கல்களை தீர்ப்பதன் துணைப்பொருளாகும், அவற்றை தவிர்ப்பதில் இல்லை. முக்கிய புள்ளிகள். நாம் செய்யும் ஒவ்வொரு தேர்வும் ஒரு பிரச்சனையுடன் தான் வருகிறது. சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனைகளை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கு பதிலாக தீர்க்கத் தகுதியான பிரச்சனைகளை தேடுங்கள். அத்தியாயம் 3. நீங்கள் சிறப்பு இல்லை, நீங்கள் தனித்துவமானவர் அல்லது விதிவிலக்கானவர் அல்ல என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், மேலும் உலகம் உங்களை அப்படி நடத்தும் என்று எதிர்பார்ப்பதை நிறுத்துங்கள். முக்கிய புள்ளிகள். நம் அனைவருக்கும் குறைபாடுகள் மற்றும் போராட்டங்கள் உள்ளன. அதை ஏற்றுக்கொள்வது நம்மை மேலும் அடித்தளமாக்குகிறது. உரிமை விரக்திக்கும் பணிவு வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். அத்தியாயம் 4. துன்பத்தின் மதிப்பு. நீங்கள் துன்பத்தை தவிர்க்க முடியாது, ஆனால் நீங்கள் எதற்காக துன்பப்பட விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம். முக்கிய புள்ளிகள். நாம் எதற்காக போராடுவோம் என்பதை நாம் அக்கறை கொண்ட விஷயங்கள் தீர்மானிக்கின்றன. வலி தவிர்க்க முடியாதது. நீங்கள் வளரவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கவும். அத்தியாயம் 5. நீங்கள் எப்போதும் தேர்வு செய்கிறீர்கள். விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக உணர்ந்தாலும் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை நீங்கள் எப்போதும் தேர்வு செய்கிறீர்கள். முக்கிய புள்ளிகள். பொறுப்பு என்பது உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதற்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் என்பது பற்றியது. சூழ்நிலைகள் மட்டுமல்ல. சூழ்நிலையை நம்மால் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் நமது எதிர்வினைகளையும் அணுகுமுறைகளையும் தேர்வு செய்யலாம். அத்தியாயம் 6. நீங்கள் எல்லாவற்றிலும் தவறு செய்கிறீர்கள், ஆனால் நானும் அப்படித்தான். மனத்தாழ்மை தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முக்கியமானது. நாம் அடிக்கடி தவறு செய்கிறோம் என்பதை புரிந்துகொள்வது நம்மை கற்றுக்கொள்ளத் திறக்கிறது. முக்கிய புள்ளிகள். நாம் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம். நமது நம்பிக்கைகள் பெரும்பாலும் குறைபாடுடையவை. மாற்றத்திற்கு திறந்திருப்பது வளர்ச்சிக்கு அவசியம். அத்தியாயம் 7. தோல்வியே முன்னோக்கி செல்லும் வழி. தோல்வி பயப்பட வேண்டிய ஒன்றல்ல, இது முன்னேற்றம் மற்றும் கற்றலின் இன்றியமையாத பகுதியாகும். முக்கிய புள்ளிகள். தோல்வியை ஒரு கற்றல் அனுபவமாக ஏற்றுக்கொள். வெற்றியைத் தேடுவது தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். அத்தியாயம் 8. இல்லை என்று சொல்வதன் முக்கியத்துவம். உங்கள் மதிப்புகளுடன் ஒத்துப்போகாத விஷயங்களை வேண்டாம் என்று சொல்வது தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் நல்வாழ்வுக்கும் அவசியம். முக்கிய புள்ளிகள். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு எல்லைகளை அமைப்பது முக்கியம். இல்லை என்று சொல்வது உண்மையில் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த அனுமதிக்கிறது. அத்தியாயம் 9. அதன் பிறகு நீங்கள் இறந்து விடுவீர்கள். வாழ்க்கை குறுகியது, எனவே நீங்கள் உண்மையில் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துவதை உறுதி செய்து மேலோட்டமான கவலைகளை விட்டுவிடுங்கள். முக்கிய புள்ளிகள். வாழ்க்கை வரையறுக்கப்பட்டது, இதை ஒப்புக்கொள்வது நாம் உண்மையிலேயே அக்கறை கொண்டவற்றில் கவனம் செலுத்த நம்மை ஊக்குவிக்கும். மரணம் என்பது நமது ஆற்றலை எங்கு இயக்குவது என்பது பற்றிய தெளிவான தேர்வுகளை செய்வதற்கான நினைவூட்டலாகும். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இது போன்ற வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய பதிவுகளை பார்க்க விரும்பினால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி.